ஆனா நான் பணக்காரன் ஆனது காரணமே சிவசங்கர் தான். எப்படி பணக்காரன் நான் சொல்றேன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய வசதிங்கிறது என்னன்னா ஆரோக்கியமா இருக்கிறது. என்னுடைய ஆரோக்கியம் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் கொண்டு போகணும்னு எனக்கு ஆசை, எனக்கு விஷயம். அதுல எல்லாமே இவர்கிட்ட அது ஊசி ஏத்துற மாதிரி ஒரு 10 டாக்டர் பக்கத்துல உட்கார வச்சுட்டு இவர் டாக்டருக்கு ஊசி ஏத்திட்டு இருப்பாரு. அதாவது டாக்டர்கள் தெரியாத விஷயத்தை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. டாக்டருக்கே ஒரு மாதிரி ஆயிடும். சிவசங்கருக்கு ஒரு 100 டாக்டரேட் கொடுக்கலாம். இந்த 26 எலெக்ஷனுக்கு அப்புறமேல சிஎம் கிட்ட சொல்லி அவரை ஹெல்த் ஃபுட் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே மினிஸ்டர் ஆக்கணும்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு ரொம்ப ஆரோக்கியத்தில் பெருசா இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த ஐவோங்கிறது ஒரு சிவாலயம், சிவ ஆலயம். ஆலயம் நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த ஆரோக்கியன்ற விஷயத்தை நான் முதல்ல இவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இது சிவாலயம் மட்டும் இல்லை, ஒரு சரணாலயம். சரணாலயம்னா வேடந்தாங்கல் மாதிரி நிறைய பறவைகள் கூடுற மாதிரி நிறைய பலதரப்பட்ட மக்களை ஒரே டேபிள்ல இவரோட பார்க்கலாம். அதாவது நிறைய கோயிலில் நவகிரகம் இருக்கும், ஆனால் நவகிரகத்துக்குன்னு சில கோயில் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரே அவருடைய டைனிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர் இருப்பார், ஒரு சராசரி மனுஷர் இருப்பார், ஒரு பெரிய விமானம் ஓட்டுறவர் இருப்பார். அந்த மாதிரி பலதரப்பட்ட மனிதர்கள் நம்ம அங்கே சந்திக்க முடியும். அதே மாதிரி ராஜான்னு சொன்னால் இவர்கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. கவிஞர்களை கூப்பிட்டு உட்காந்து பொற்கிழி குடிக்கிறதெல்லாம் கிடையாது இவருடைய வேலை. சொற்கிழி தான். சொற்கிழினா கவிஞரை கொண்டு உட்கார வச்சு இவர் தன்னுடைய சொற்களால் கிழிக்கிறது அவங்கள. இந்த மாதிரி சொல்லுங்கடா பார்க்கலான்னு மரபு கவிதையிலேருந்து புது கவிதை வரைக்கும் சும்மா இங்கேருந்து அப்படியே பீச்சை பார்ப்பாரு. அப்படியே ஒரு கவிதை சொல்லுவார், பார்த்திபன் இந்த கடலும் கரையும் சேர்ந்தே இருக்கிறது, நீ மட்டும் ஏன் பிரிந்து இருக்கிறாய் அப்படின்னு உடனே ரொம்ப ஸ்பான்டேனியஸாக பேச ஆரம்பிப்பார். அந்த மாதிரி சகல விதமான திறமைகளும் கொண்ட ஒரு மனிதர். அவரை சந்தித்தது, அவர் கூட பழகினது, அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, ஒரு மனைவி சிக்கா ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட உயிர் போகிற கண்டிஷன். அப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க பிளட்டு ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஹஸ்பண்டு போய் கேட்டிருக்காரு, அம்மா உனக்கு என்னம்மா என்ன ரத்த பிரிவு என்னன்னு கேட்டிருக்காரு. அதை வேற ஒருத்தட்ட சொல்கிறாரு. அதாவது நான் போய் என் ஒய்ஃபுக்கிட்ட கேட்டேன். அதுக்கு ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி ஒரு 2 வார்த்தை சொல்கிறாங்களே தவிர ரத்த பிரிவு என்னன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே கிடையாது. அப்புறம் என்னதாங்க சொன்னாங்க அப்படின்னா, அவங்க பி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரத்த பிரிவு என்னன்னு கேட்டால் பி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு அது புரியல. இவர் என்ன நினச்சிருக்காரு, தன்னம்பிக்கையாக சொல்கிறாரு போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த பிளட்டை ஏற்றாமல் அந்த மாதிரி செத்தே போயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் விவரமே இல்லாமல் இருப்பாங்க. இவர்கிட்ட போனதுக்கப்புறம் நமக்கு நிறைய விவரம் தெரிஞ்சது. உண்மையிலேயே நான் இதெல்லாம் ஏதோ பணம் வாங்கிட்டு பேசுகிறேன்னு சத்தியமாக நினைக்க வேண்டாம். ஆனால் நான் பணக்காரன் ஆனது காரணமே சிவசங்கர் தான். எப்படி பணக்காரன் நான் சொல்கிறேன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய வசதிங்கிறது என்னென்னா ஆரோக்கியமாக இருக்கிறது. என்னுடைய ஆரோக்கியம் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் கொண்டு போகணும்னு எனக்கு ஆசை, எனக்கு விஷயம். அதில் எல்லாமே இவர்கிட்ட அது ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு 10 டாக்டர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இவர் டாக்டருக்கு ஊசி ஏற்றிட்டு இருப்பார். அதாவது டாக்டர்கள் தெரியாத விஷயத்தை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு.